This video is sponsored by GenReviews.online. Honest and in-depth reviews across all genders. Your go-to hub for comprehensive product and media reviews. Website www.genreviews.online. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இந்த நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நலமான வாழ்விற்கு தெய்வீக மூலிகைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி சில மூலிகைகளை பற்றி, முக்கியமான மூலிகைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோவை வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவனுக்கு வில்வம். சிவசிவா என ஆலயத்தில் சிவலிங்க பூஜை செய்து கொண்டு போதுமான உடல் உழைப்பின்றி இருந்தால் உடல் நலம் தொடர்ந்திருக்காது. தக்க உழைப்புக்கு பின்னர் சிவனுக்கு உகந்ததாக கூறும் வில்வம் இலைகளை அவ்வப்போது 4-5 மென்று விழுங்கி உணவையும் உட்கொண்டு வந்தால் நல்ல முறையில் ஜீரணம் அடைந்து உணவின் முழு சக்தியையும் உடல் பெறும். உடலுக்குள் இருக்கும் விஷத்தன்மையும் நீங்கும். அடுத்தது சக்திக்கு வேப்பிலை. அன்னையே, ஆதிபராசக்தியே, எங்களை என்றென்றும் காப்பாற்றணும் என வேண்டுதலால் மட்டும் உடல் நலம் பெற்றுவிடாது. சக்திக்குரிய வேப்பிலையை வேக வைத்து எடுத்த சாறை அவ்வப்போது சிறிது அறிந்து வந்தால் உடலிலுள்ள நோய் கிருமிகள் அழிவதுடன் கிருமிகள் உற்பத்தியாகாமல் அன்றாட உடல் உறுப்பு தேய்மானங்களிலும் அன்றாடம் புதுப்பிக்கப்படும். இறுதி வரை முழு சக்தியுடன் பிணியின்றி வாழ்ந்திடலாம். விநாயகருக்கு அருகம்புல். ஆதி முதல்வா, மூத்தவனே, விநாயகனே என கூறி கணபதி பூஜை செய்து கொண்டிருந்தால் மட்டும் வாழ்வில் வலியின்றி வியாதியின்றி வாழ்ந்துவிட முடியாது. பிள்ளையாருக்கு உரியதென கூறும் அருகம்புல்லை வாரம் ஒரு முறை வேக வைத்து கசாயம் தயாரித்து குடித்து வந்தால் வலியும் வியாதியும் இன்றி வாழலாம். உதாரணம், மனித மலத்தை உண்ணுகின்ற நாய்கள் தமக்கு ஏற்படும் வயிற்றுக்கோளாறுகளை நிவர்த்தி செய்து கொள்ள சிறிது அருகம்புல்லை மேய்ந்து தின்று விழுங்கி பின்னர் கக்கிவிடுவதை பலர் பார்த்திருக்கலாம். பழமொழி: ஆகாதது அருகம்புல்லில் ஆகும். கங்கைக்கு மாவிலை. கங்காதேவியே, உலகமெல்லாம் மழையாக பெய்து வளமான வாழ்வினை எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று விண்ணப்பித்து வந்தால் மட்டும் நலமுடன் வாழ்ந்துவிட முடியாது. கங்கைக்கு உரிய மாவிலைகளை வேக வைத்து அவ்வப்போது கசாயம் இறக்கி குடித்து வந்தால் நம் உடலில் நீரினால் உண்டாகும் வியாதிகளை நீக்கிக் கொள்ளலாம். உதாரணம், கும்பாபிஷேகங்களிலும் புதுமனை பூவிழாக்களிலும் கலசங்களில் உள்ள நீரை மாவிலையால் தூய்மையடைய செய்து மக்கள் மீதும் வீடுகளிலும் தெளிக்கின்றார்கள் அல்லவா. அடுத்து திருமாலுக்கு துளசி. ராமா ராமா, கோவிந்தா, கண்ணா, கிருஷ்ணா, பெருமானே, வெங்கடாச்சலபதியே என கோவிலில் ஓங்கார குரல் எழுப்பிக் கொண்டு கும்பிட்டு வருவதால் மட்டும் பலம் பொருந்திய வாழ்வினை அடைந்துவிட முடியாது. திருமாலுக்குரிய துளசி இலைகளை பறித்து அவ்வப்போது மென்று தின்று வந்தால் நமது உடலில் எலும்பும் தசையும் உறுதியடைந்து பலத்தை பெறும். நல்ல உடலுடன் வாழ்ந்தால் தூய உள்ளம் பெற்று மற்றவர்களுக்கும் உதவும் குணம் வரும். அடுத்து பிரம்மனுக்கு அக்தி இலை. பிரம்மதேவா, நான்முகனே என்று பிரம்மனை வேண்டுவதால் மட்டும் பிரம்மன் பூரண ஆயுளை கொடுத்துவிட மாட்டார். நான்முகனுக்கு உரியதென சொல்லப்படும் பிரம்ம விருஷம் என்கிற அத்திமர இலைகளை அனுதினமும் 2 தின்று விழுங்கி வந்தால் உடலில் பாய்ந்தோடும் இரத்தம் சுத்தமடைந்து உடல் ஆரோக்கியத்தால் நெடுங்காலம் நீடூடி வாழ்வோம். அடுத்து அகத்திக்கீரை. ஆண்டவனே, என் மனதை தூய்மையாக்கு. என் பிரார்த்தனையை செய்வதால் மட்டும் மனம் தூய்மையடைந்து விடாது. சிவலோக பதவி அடைந்தவர்களுக்கு படைக்கின்ற அகத்திக்கீரையை தூய்மையான அகம் பெற அகத்துக்கு உரிய கீரையை உணவோடு அவ்வப்போது கலந்துண்டு வர வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெற்றிலை. இறைவா இறைவா என்று உணவுக்கு வழியில்லாத போது மட்டும் வேண்டினால் போதாது. மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்பதை உணர்ந்து கொண்டு தொண்டு செய்யும் உள்ளத்தோடு என்றென்றும் இருந்தால் உணவு கிடைக்கும் வழியும் உட்செல்லும் வழியும் நலத்துடன் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக மக்கள் இறைவனை எப்போது நெஞ்சார நினைக்கிறார்கள். பசி எடுக்கும் போதும் உணவு கிடைக்க வழியில்லாத போதும் இறைவனை நினைக்கிறார்கள். அறுசுவை உணவு சமைத்து அருகிலிருந்தும் வயிற்றினுள் செல்லும் வழியில்லாத போது மட்டுமே வேண்டுதல் செய்கிறார்கள் அல்லவா. கடவுளே என கூறிக்கொண்டு வெற்றிலை பாக்கு வைத்து படைத்துவிட்டால் மட்டும் வாழ்வில் வெற்றியும் நிம்மதியும் பெற்றுவிட முடியாது. அறுசுவை உணவை அளவோடு உண்ட பின் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்வதினால், வெற்றிலை பாக்கு மட்டும்தான் போடணுங்க, இந்த பொயிலையெல்லாம் போடக்கூடாது. வெற்றிலை பாக்கு மட்டும் போட்டுக்கொள்வதினால் உண்ட உணவு நல்ல முறையில் செரித்து உடலுக்குள் சென்று சக்தி கிடைக்கும். இதில் பஞ்சபூதங்களும் அதற்குரிய மூலிகைகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேங்க.
நிலத்துக்குரியது அருகம்பில், நீருக்குரியது மாவிலை, நெருப்புக்குரியது வாழை இலை, காற்றுக்குரியது வேப்பிலை, ஆகாயத்துக்குரியது வெற்றிலை ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.